ஐஏஎஸ் பணியில் மீண்டும் சேர்க்கப்பட்ட அனீஷ் சேகருக்கு தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அனீஷ் சேகர் தமிழக அரசின் ஐஏஎஸ் அதிகாரியாக 2011ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தார். தமிழக அரசின் எல்காட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக பணியில் இருந்தபோது பதவியை ராஜினாமா செய்தார். இதை ஏற்றுக்கொண்டு கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி முதல் ஐஏஎஸ் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் அனீஷ்குமாரை மீண்டும் அரசு பணியில் சேர்த்து கடந்த 9ஆம் தேதி தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்தார். மத்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அனீஷ் சேகரின் ராஜினாமாவை திரும்பப் பெறுவதாக அறிவித்தது. அதில் அனீஷ் சேகர் கோரியதை ஏற்று ஏப்ரல் 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அந்த தேதியில் இருந்து பணியில் சேர்ந்த நாளாக கருதப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனீஷ் சேகருக்கு தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அந்த பதவியில் இருந்த ராஜேஷ் லக்கானி தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் தலைவராக தொடர்ந்து செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.